கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைப்பு என்னென்னவா, வேதமும் வஸ்திரங்களும் அப்படி சொல்லி தலைப்பில் நம்ம இன்றைக்கி வேதத்தை ஆராய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வஸ்திரம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வஸ்திரம், நிர்வாணம், மானம், இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும், வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வஸ்திரம் இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நிர்வாணமாய் காணப்படுவாங்க. அப்போது நிர்வாணம் காணப்பட்டது அப்படின்னா என்னாகும், மானம் என்ன செய்கிறோம், போயிடும். அப்படி தான் என்ன செய்வாங்க, அவங்க காணப்படுவாங்க. இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவோட வருகையில் வஸ்திரம் இல்லாதவர்களாக, நிர்வாணம் உள்ளவர்களாக, மானம் காணப்படத்தக்கதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஆதாமேவால் நிர்வாணிகளாக சிருஷ்டிக்கப்பட்டார்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 1:7 சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமேவால் தேவனுடைய சாயலாக என்ன செஞ்சாங்க, சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவர்கள் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவன் எப்படி இருக்கிறாரு, சங்கீதம் 104:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருப்பதனால ஆதாமேவாலும் அதே ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவருடைய சாயலாக தான் என்ன செஞ்சார், அவங்கள சிருஷ்டித்தார். அதனால் தான் எப்படி ஒளியின் சாயலாக இருக்கிறோமோ அதே போல தான் தன்னால் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் ஒளியின் சாயலாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களை அப்படியா என்ன செய்தார், சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்த போது அந்த ஒளியின் வஸ்திரத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இழந்து என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நிர்வாணமாய் காணப்பட்டு தேவனை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒழித்து கொண்டாங்க. ஆண்டவர் அவங்கள என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமேன்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சுக்கு தேவரோட சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னை ஒழித்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வஸ்திரங்களை கொடுத்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இந்த வஸ்திரங்களை கொடுத்து வேதம் என்ன சொல்லுது அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, வஸ்திரத்தில் 3 விதமான வஸ்திரங்கள் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமான வஸ்திரம், இன்னொன்று ஆவிக்குரிய வஸ்திரம், இன்னொரு நித்திய நித்தியத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறதான வஸ்திரங்கள் இருக்குது. அப்போது உலக பிரகாரமான வஸ்திரங்கள்னால் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தா, முதல்ல மனுஷன் என்ன வஸ்திரத்தை உடுத்தினா, ஆதாமேவால் பாவம் செஞ்ச பேர் அவங்கள்ட்ட அந்த ஒளியின் வஸ்திரம் எடுக்கப்பட்டுருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அத்தியிலைகளை தச்சு என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு உடுத்தி கொண்டார்கள் என்று பார்க்குறோம். அடுத்தது தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, தோல் உடைகளை கொடுத்தார். ஃபஸ்ட்டு அத்தி இலைகளை முதல் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அத்தி இலைகளை தைத்து தன்னை உடுத்தி கொண்டான், தன்னோட மானம் காணப்படக்கூடாதபடி உடுத்தி கொண்டான். தேவனும் அவர்களுக்கு என்ன பண்ணார், தோல் உடைகளை என்ன செஞ்சார், கொடுத்தான்னு பார்க்குறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, வஸ்திரத்தினாலே தான் என்ன செய்யும், ஏழைகள், இவங்க பணக்காரங்க அப்படின்னு ஒரு பாகுபாடு இருக்குது. கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டாங்கன்னா இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் இதுவாக ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப ஏழை போல், இவங்க மிடில் கிளாஸு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த வஸ்திரத்தை அவர்கள் நம்ம உடுத்துக்கிற வஸ்திரத்தை வைத்து நம்ம ஏழைகளா பணக்காரர்களா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டு கொள்ள முடியும். இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, இப்போ டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அட்வொகேட் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அப்போது அவங்க போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிறவங்க அதுக்குணையான ட்ரெஸ்ஸுகள் என்ன செய்கிறாங்க, போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மதங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் கூட ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவோம் இல்லையா. அப்போது ஒவ்வொருத்தர் மதத்தினோடும் இந்த இந்து கோவிலெல்லாம், சில கோவிலெல்லாம் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போவாங்க, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. முஸ்லீம்கள்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ் அதிகமாக என்ன செய்வாங்க, அந்த பர்தா மாதிரி போட்டுக்குவாங்க. இப்படி அவர்களோட ட்ரெஸ்ஸுங்களை வைத்து இவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், வித்தியாசங்களை கண்டு கொள்ள முடியும்னு பார்க்குறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் நாகரிகம் வளர்ந்துருக்கிற இந்த நிலையில் வஸ்திரங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப மோசமான நிலையில் வஸ்திரங்களை ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. நீதிமொழிகள் 7:10 சொல்லப்பட்டிருக்கு, வேசியின் ஆடைகள் அப்படின்னு போட்டப்பட்டிருக்கு. வேசியின் ஆடைகள் அப்படின்னா என்னென்னா, வஸ்திரங்களை உடுத்துவது
வேதனையான ஒரு வேசியோட ஆடைகள் மாதிரி தான் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு போகிறாங்க ரோட்டில். அப்போது வேசியோட ஆடை என்பது என்னென்னா, உடலில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மற்றவர்களுக்கு காணும்படியாக பார்க்கும்படியாக அவங்க என்ன செய்கிறாங்க, வஸ்திரங்களை உடுத்துறாங்க. அதுதான் வேசியின் ஆடைகள் என்று சொல்லி வேதத்தில் என்ன பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை பார்க்குறவங்களை என்ன ஆகும், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுகிறதாக என்ன செய்து அமைகிறது. அதனால தான் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு என்ன செய்கிறது, எச்சரிக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம தகுதியான வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்மளுக்குன்னு ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. நம்ம சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போகணும், வெளியே போகும்போது எப்படி போகணும் அப்படி சொல்லி நம்மளுக்கு ஒரு தகுதியான வஸ்திரங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், உடுத்த வேண்டும். இப்போ நம்ம நல்லா ஒரு நீட்டாக அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகணுன்னா, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சே மற்றவங்க என்ன செய்வாங்க, நம்மளை மதிப்பாங்க. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் அந்த இடத்துல என்ன செய்யும், கிடைக்கும். ஏதோ ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பழைய ட்ரெஸ்ஸோ போட்டு போனால் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்களாம் நம்மளை மதிப்பாங்களா, கன்ஃபார்மாக மதிக்க மாட்டாங்க. அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக, நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக என்ன செஞ்சிட்ருக்கலாம், போட்டுட்டு போகும்போது அங்கே இருக்கிறவங்க நம்மளை என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்களா, மற்றவர்கள் நம் மதிப்புக்குரியவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, அழுக்கில்லாத சுத்தமான உடலை மறைக்க வேண்டிய பகுதிகளை மற்றவர் மறைக்கக்கூடிய தகுதியான வஸ்திரங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போது உடலை மறைக்கக்கூடிய பகுதிகளை எப்படி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நான் நீட்டாக இருப்பேன் அப்படி சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சு அதுக்குரிய வஸ்திரங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம போடணும். அதுதான் என்னது, உலக பிரகாரமான வஸ்திரங்கள். நம்மளுடைய சரீரத்தை மறைக்கக்கூடியதான நிலையில், நம்ம நிர்வாணமாக இருக்கக்கூடாதபடிக்கு நம்மளோட மானம் காக்கப்படத்தக்கதான நிலையில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வஸ்திரங்கள் தான் என்ன வஸ்திரங்கள், உலக பிரகாரமான வஸ்திரங்கள். இப்போ ஆவிக்குரிய வஸ்திரங்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதே நேரத்தில் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடும்போது சகரியா 3:4 போற்றப்பட்டிருக்கு, மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற அக்கிரமங்கள் என்ன செய்தான், அழுக்கு வஸ்திரமாய் மாறுகிறது. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளோட உள்ளான மனுஷன், நம்மளோட ஆத்துமா ஆவியில் நம்ம என்ன செய்ய முடியும், வெளியே தான் நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், அதில் லேசாக ஏதாவது அழுக்கு படிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு தெரியும்ல. ஆனால் ஆவிக்குரிய நிலையிலையும் நம்மளை வஸ்திரங்கள் எப்படி இருக்குமா, அழுக்கு படிந்த வஸ்திரங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சகரியா 3:4 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:8 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களோட நீதி மெல்லிய வஸ்திரமாகவும் வேதம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்ன செய்து சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளோட ஆவி, நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கணுமா, குற்றமற்றதாக என்ன செய்ய வேண்டும், காக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி இருக்கணும்னா நிர்வாணமாக இருக்கக்கூடாது. நம்ம இப்போ வெளியே ட்ரெஸ் போட்டிருக்கோம் சரீரத்தில், அதுதான் நம்மளுக்கு நிர்வாணம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளை உள்ளான நிலையில் ஆவிலையும் ஆத்துமாவிலையும் நிர்வாணம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. நம்மளுடைய வெளியான சரீரத்தில் ட்ரெஸ்ஸு நம்ம சரியாக போடல, நிர்வாணம் காணப்படனா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு கூட தெரியும். ஆனால் நம்மளோட ஆவிக்குரிய நிலையில் ஆத்துமாவிலையும் ஆவிலையும் நிர்வாணமாக காணப்பட்டோன்னா அது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும், ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நிர்வாணமாய் காணப்படக்கூடாது அப்படி சொல்லி வேதம் நம்மளை என்ன செய்து எச்சரிக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய வஸ்திரங்கள்னால் என்ன, இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3:10 வசனமும் 10ஆம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆவிலையும் ஆத்துமாவிலையும் சரீரத்திலும் உடுத்துக்கொள்ள வேண்டிய வஸ்திரங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட ஆத்துமாவில் என்ன வஸ்திரம் வேணும், ரட்சிப்பின் வஸ்திரம். நம்மளோட ஆவியில் துதியின் உடை, நம்மளோட சரீரத்தில் என்ன வேணும், நீதியின் சால்வை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ரட்சிப்பு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதமே ரட்சிப்பு தான். நம்மளுக்கு
நிறைய பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு இருந்தாலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் வைத்து ஒரு புண்ணியமும் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவ காலமாக நம்ம வாழ்வதற்கு நம்மளுக்கு தகுதி என்னது? ரட்சிப்பு. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆண்டவரோட பிள்ளைகளாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ரட்சிப்பு. சங்கீதம் 132:16 சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வே உடுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ரட்சிப்பை வஸ்திரமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் அந்த ரட்சிப்பை வஸ்திரமாக கொடுப்பதற்கு அவர் அவ்வளோ பாடுகளையும் வேதனைகளையும் அவர் என்ன செஞ்சார்? அனுபவிச்சார் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறாரு? ரட்சிப்பை உடுத்தியிருக்கிறார். அது வஸ்திரமாக நம்மளுக்கு அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். லூக்கா 2:11 பூமியிலே ரட்சிப்பை உண்டு பண்ண ரட்சகராக இயேசு ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவாலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி அவரோட நாமமே கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. உலகம் தரக்கூடாத ரட்சிப்பை ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காராம்? கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தினால் அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது இலவசமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ட்ரெஸ்ஸை போய் எந்த கடையிலும் போய் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஆனால் இதை யார்கிட்ட தான் வாங்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிடைக்கும். அது எப்படி கொடுத்துருக்காரு? நம்மளுக்கு இலவசமாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? அவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிரயாசப்பட்டு பரிசுத்தாவியான ஒரு துணையோடு வசனத்தை கொண்டு ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? பூரணப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நம்ம பூரணப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். எபிரேயர் 9:28 5:9 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் வருகையிலே அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற நம்மளுக்கு மேலும் அவர் நித்திய ரட்சிப்பை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். அதை இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல புதுசாக ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்வோம்? பட்டு புடவைகளெல்லாம் என்ன செய்வோம்? பாதுகாத்து கொள்ளுவோம். அதை அப்படியே வச்சு ஒரு வருஷம் அந்த பீரோலையே வச்சுட்டா அது என்ன ஆயிரும்? ஒரு மாதிரி ஆயிரும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க? சில பேர் சொல்கிறாங்க, அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை திருப்பி அது என்ன செய்யணும்? மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ரட்சிப்பை நம்ம அனுதினமாக என்ன செய்யணும்? பூர்ணப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை காத்து கொண்டுகிட்டே இருக்கணும். ரட்சிப்பு நான் காத்து கொள்கிறேன்னா அப்படி சொல்லி அதை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொண்டே இருக்கணும். ஒரு வாட்டி ஆண்டவர் நம்ம ரட்சித்தார் அப்படி சொல்லி அப்படியே நம்ம விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அமைதியாக இருக்கக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொண்டே இருக்கணும். அதை பற்றி ஒரு கவலையோடு நம்ம காணப்படணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது துதியின் உடை. துதியின் உடை அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தா, நம்ம தேவனை துதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆராதனை. நம்ம ஆண்டவரை ஆராதித்து அவரை பாடி நம்ம துதிக்கிறது தான் என்னது? துதியின் உடை. நம்மளோட வேதத்தில் 3 விதமான ஆராதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன ஆராதனை அப்படின்னா, சுய இஷ்டமான ஆராதனை, மனுஷ கற்பனையின்படியான வீணான ஆராதனை, தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட நிலையில் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம் அப்படி சொல்லி இப்போது கொலோசியர் 2:23 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சுய இஷ்டமான ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட சொந்த விருப்பம், நம்மளோட மனசு போன போக்கில் நம்ம ஆராதனை தேவனுக்கு என்ன செய்ய முடியும். அப்போ அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை. அடுத்தது மார்க் 7:7 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷ கற்பனைப்படியான வீணான ஆராதனை அப்படின்னா
நம்மளுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, நம்ம பெருமைக்காக ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். இப்போது நிறைய இடங்களில் இப்போ இவங்க சூப்பராக ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை இப்படிலாம் ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரே இவங்க கூட தான் இருக்கார் அப்படி சொல்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, மற்றவங்க அப்படியே ஆராதிப்பாங்க. அப்படிப்பட்டதான ஆராதனை தேவனை பிரியப்படுத்துமா அப்படின்னு பார்த்தா அது மற்றவங்களை உற்சாகப்படுத்துமே தவிர அந்த ஆராதனை என்ன செய்யாது, தேவனை என்ன செய்யாது, பிரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன அப்படின்னு பார்த்தா அது புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 எப்ரேயர் 12:28 சொல்லப்பட்டது போல புத்தியுள்ள ஒரு ஆராதனை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆராதனை, தேவ பக்திக்குரிய ஆராதனை. நம்ம ஆராதனையில் பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட துதியுடைய நம்ம என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது நீதியின் சால்வை. நீதியின் சால்வைன்னா என்னது, நம்ம வாழ்க்கையோடு அது சம்மந்தப்பட்டிருக்குது. அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 பரிசுத்தவான்களுடைய மீறி மெல்லிய வஸ்திரமாக அவர்களுக்கு என்ன பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நீதி உள்ளவராக இருக்கிறாரு. நம்மளும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நீதி உள்ளவங்களாக இருக்கணும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தில் 26:2 சொல்லப்பட்டிருக்கு, அவரை பின்பற்றுகிறவர்கள் நீதியுள்ள ஜாதி. அப்போது நித்தியத்திலே நாம் சுந்தரிக்க போகும் இடத்தை 2 பேதுரு 3:13 நீதி வாசமாக இருக்கும் அப்படின்னு வசனம்லாம் சொல்லியிருக்கு. அப்போ நீதியை கொடுத்து பிலிப்பியர் 3:9 சுயநீதி அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நீதியை கொடுத்து அப்போ உலக நீதி, பிரசங்கி 7:16, ரோமர் 10:3 தேவ நீதி, இப்படிலாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போது சுயநீதி என்று தங்களுடைய நீதி, தான் பார்வைக்கு, என் பார்வைக்கு நான் நீதிமானாக இருக்கேன், அதான் சுயநீதி. அப்போது அது எப்படின்னா உலக நீதி என்பது மனுஷனோட பார்வைக்கு நான் எப்படி இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், அதுதான். அப்போது தேவ நீதி அப்படின்னா தேவனுடைய பார்வைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன்னா, வசனத்தின்படி மற்றவர்கள் முன்பாக நான் சாட்சியாக நிற்கிறேன்னா, அதுதான் அங்கே அந்த வாழ்க்கை வாழ்வது தான். நம்ம என்ன செய்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாதான் அந்த நீதியின் சால்வையை நம்ம என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும். நம்மளுக்கு நாமே நீதியாக இருக்கிறது, நம்மளோட மனசாட்சிக்கரிய நம்ம நீதியாக இருக்கிற காரியங்கள் இருக்குது, மற்றவர்களோட பார்வைக்கு நீதியாக இருக்கிற காரியங்கள் இருக்குது. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோம், மற்றவங்க நம்மளை பார்த்து கூட இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க நீதிமான், இவங்கக்கிட்ட ஒரு அநீதி கூட இல்லை சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அப்படி நம்மளை பார்த்து சொல்வாரா, தேவன் நம்மளை பார்த்து இவங்க நீதி உள்ளவங்க, நீதிமான் அப்படின்னு சொல்லுவாரா, அவரோட நீதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நீதி இருக்குதா, அதை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அடுத்தது இந்த 3 வஸ்திரத்தையும் நம்ம என்ன செய்யணும், இந்த 3 வஸ்திரங்களையும் கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இந்த 3 வஸ்திரத்தையும் நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த 3 வஸ்திரத்தை நம்ம இன்னும் நிறைய வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் முக்கியமான இந்த 3 வஸ்திரங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீதியின் வஸ்திரம் அப்படின்னா என்ன, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உலக பிரகாரமான வஸ்திரங்களை பார்த்தோம், ஆவிக்குரிய வஸ்திரங்களை பார்த்தோம், நித்தியத்தில் ஆண்டவர் நம்மளுக்காக கொடுக்க போகிற வஸ்திரங்கள்லாம் என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் வேதத்தில் நிறைய வஸ்திரங்களை கொடுத்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமாக சில வஸ்திரங்களை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 சொல்லப்பட்டிருக்கு, ஜெய ஜீவியம் செய்பவர்களுக்கு நித்தியத்தில் ஆண்டவர் என்ன வஸ்திரங்களை கொடுக்குறாரா, வெண் வஸ்திரம் கொடுக்குறாரு அப்படி சொல்லி வாக்கு பண்ணியிருக்காரு ஆண்டவர். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கல 3:5. அப்போது நம்ம இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜெய ஜீவியத்தை நம்ம கொள்ளணும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு சத்துருக்களோட போராட்டங்கள், உலக பிரகாரமான போராட்டங்கள், மாம்ச விரோதமான போராட்டங்கள், நம்மளுக்கு போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த போராட்டங்களின் நடுவில் நம்ம என்ன செய்யணும், ஜெய ஜீவியம் உள்ளவர்களாக காணப்படணும். இந்த வெண்வஸ்திரத்தை கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒளியான வஸ்திரத்தை உடுத்தியிருந்தாலும் அந்த ஒளியின் வஸ்திரத்தை ஆதாமேவாளுக்கு உடுத்தி இருந்தார். ஆனால் அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அந்த ஒளியின் வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க இழந்து போனாங்க, அவங்க நிர்வாணிகளாக காணப்பட்டுட்டாங்க, தோட்டத்தில் ஒளிந்து கொண்டாங்க என்று நம்ம பார்க்குறோம். ஆதி மனுஷன் இழந்து போனான் பார்த்தீங்களா அந்த ஒளியின் வஸ்திரத்தை, அந்த வஸ்திரத்தை
யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெயங்கொள்கிற எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வஸ்திரத்தை தருகிறாரா? வெண் வஸ்திரங்களை நம்மளுக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஆதாமேவால் இழந்து போனதான அந்த வஸ்திரம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நம்ம ஜெயம் கொள்ளும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? தருவேன் அப்படி சொல்லி அவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போது இந்த ஒளியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நித்தியத்தில் நம்ம எப்பொழுதும் தேவனோடு நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இந்த பூமியிலே ஆவிக்குரிய வஸ்திரம் நம்மளோட ஆத்துமாவில் ரட்சிப்பையும் நம்மளோட ஆவியில் துதியினுடையும் நம்மளோட சடத்தில் நீதியின் சால்வையும் நம்ம உடுத்தி கொண்டு ஜெயஜீவியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுக்காகவே நம்ம ஆத்தும நேசராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பில் கந்த துணியை என்ன செஞ்சார்? சுற்றப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7:12 சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அவர் நம்மளுக்காக கந்தை துணிகளை அவர் என்ன செஞ்சார்? பிறந்தபோது சுற்றி கொண்டார். ஏன்னா நம்மளுக்கு இப்படிப்பட்டதான வஸ்திரங்களை கொடுக்கணும்னு சொல்லி அவர் நம்மளுக்காக என்ன செஞ்சார்? கந்தை துணியை சுற்றினார். மத்தேயு 27:35 சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் வஸ்திரத்தை சேவைகள் என்ன செஞ்சாங்க? பங்கிட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையில் அறக்கூடிய நிர்வாணத்தோடு பாதி நிர்வாணத்தோடு தான் அவர் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? தொங்கினார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அவர் ஏன் நிர்வாணத்தோடு சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட நிர்வாணம் நம்ம நிர்வாணமாக இருக்கக்கூடாது, நம்ம மானம் காக்கப்படணும் சொல்லி தான் அவர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் நிர்வாணமாக என்ன செஞ்சார்? அந்த சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறதான் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை, இதை காத்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெயம் கொண்டவர்களாக நம்ம காணப்படும் போது நம்மளுக்காக ஒரு நீதியின் நித்தியமான ஒரு வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை ஆதாமேவால் எழுந்து போனதான அந்த ஒளியின் வஸ்திரத்தை கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். நம்ம அதை பெற்றுக்கொள்வோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரங்களை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த நீதியின் சால்வையை, அந்த துதியின் உடையை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபைகளை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அதை நம்ம காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம ஜெபஜீவியம் செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த வெண் வஸ்திரத்தை, நித்தியத்திலே அவர் நம்மளுக்காக கொடுக்க போகிறதான அந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்திக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவரே, அடிப்பட்ட கிருபைகளெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தான் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. ஆண்டவரே, எங்களோட மானம் காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, வேசியின் ஆடைகள் எங்களோட ஆடைகளாக மாறக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடியவர்களாக எப்பொழுதும் நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் செய்யத்தக்கதான அளவிலே எங்களுக்கு கிருபைகளை கொடுங்கப்பா. மனுஷனுக்கு முன்பாக நீதியை காட்டிலும் எங்களுக்குள்ளாக ஒரு சுய நீதியை காட்டிலும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு உகந்த நீதியாக தேவன் நீதிபதியாக இருக்கிறீரப்பா. உமக்கு ஏற்றதான நீதியில நாங்களும் காணப்படத்தக்கதான கிருபைகளை தேவன் தாமே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெயம் கொண்டவர்களாக உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது அந்த வெண்வஸ்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா, நாங்கள் உம்மோடு இருக்க நித்திய ஜீவகாலமாய் உம்மோடு நாங்கள் காணப்பட அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய கரத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற ஜீவனால பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஸ்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.